அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாவரும் இன்புற்று வாழ்க. ஆன்மனே அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே சன்மார்க்கத்தை பற்றியும் சன்மார்க்க வழிமுறைகளையும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு காணொளி மூலமாக, இந்த கேட்பொழி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். போன இதிலே உலகத்தவர்கள் அந்த புறத்திலே வழிபாடு செய்து உண்மை வழிபாடுகளை அறியாமல் மனம் போன போக்கிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமானார் மனம் போன போக்கிலே நீங்கள் வழிபாடு செய்யாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அதில் ஞானசிறையில கூட சொல்றார், வீண் போகின்றீர்கள் அப்படிங்கிறார். அவர் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள். சன்மார்க்க சங்கத்தில் இப்போது இருக்கக்கூடிய அன்பர்களும் பல கோயில்களுக்கு சென்றவர்கள் தான். அடியேனும் பல கோயில்களுக்கு அலைந்தவன் தான். அலைந்து என்னுடைய மனதிலே உண்மை கடவுள் இது, அதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கோயிலிலும் அதைத்தான் முன்னமைப்போம். உண்மை கடவுள் இது, அந்த கடவுள் இருந்தால் அதை நான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு அவா எனக்கு ஆரம்பத்திலேயே வந்தது. அந்த அவா ஒவ்வொருத்தருக்குள்ளே வரும்போது தான் கடவுளை தேட ஆரம்பிப்பார்கள். எல்லாரும் இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது கடவுளா? ஏன் இந்த மாதிரி சிலைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்போது உண்மை கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கடவுளை தேடுபவர்களிடம் அந்த அவா இருக்கும், ஆசை இருக்கும். கடவுள், உண்மை கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் இந்த கடவுளை, புறத்தே இருக்கக்கூடிய மறுநிலை கடவுள்களை நாங்கள் கோயில்களுக்கு சென்று, திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது அந்த எண்ணம் வரணும். இவ்வளவு கடவுள் எது அப்படின்னு. ஒரு கோயிலுக்கு போனால் இது பிரதானம், இது பிரதானத்துக்கு அடுத்தது அப்படின்னு பல்வேறு கடவுள்களை நாங்களும் வழிபாடு செஞ்சவங்க தான். ஆனால் ஆழமான மனதிலே உண்மை கடவுளை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உறுதி என்னுடைய மனதில் இருந்தது. உண்மை கடவுளை நான் பார்க்க, அது பெரியவங்க அந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடியவங்க பெரியவங்க இவங்களெல்லாம், ஐயா உண்மை கடவுளை நாம் பார்க்கணும், நீங்கள் எதாவது பார்த்துருக்குறீங்களா, இல்லை முன்னோர்கள் அவங்க பார்த்துருக்குறாங்களா, அதுக்கு ஏதாவது உறுதிப்பாடு இருக்கின்றதா, அதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கய்யான்னு பலவேறு கோயிலில் பல அன்பர்களையெல்லாம் சிவனடியார்களையெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன நாங்களும் எல்லாம் இதுதான் கடவுள்னு பெரியவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். நான் உண்மை கடவுளை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பார்த்தவங்க ஒருத்தர் என்ன, நான் வழிகாட்டுறதுல இந்த பன்னிரு திருமுறைகள், தேவரா, திருவாசகம், இந்த மாதிரி உண்மை கடவுளை அது காட்டும் அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் உண்மை கடவுள் பெரியவர்கிட்ட கேட்கும்போது இதை மட்டும் நீங்கள் வாசித்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக யாரும் சொல்லலை அப்படின்னாங்க. சரி, இதில் இப்படி தான் இருக்குது. சரி, இதில் நம்ம மற்ற சமய மதங்கள்லாம் இருக்குதுல்ல, அதுலேயும் ஏதோ அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்களா அப்படின்ட்டு நான் இளமை காலத்திலேயே சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் அந்த சமயத்தை சார்ந்தவர், அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட எனக்கு நட்பு இருந்தது. அவர் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படிங்கிற 2 நூல்களை கொடுத்து வாசிக்க சொன்னார்கள். அதை நான் முழுமையாக வாசித்தேன். ஆனால் கடவுளை பற்றி இங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. பொதுவாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல. அவர்
அன்பு காட்டுங்கள் எல்லா உயிர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் அப்படின்னு அது மூலமாக வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கம் அந்த உயிர்களை கொன்று சாப்பிடாத வகையில் இருக்கின்றதா அப்படின்னு அந்த சமயத்தில் அந்த நூல்களில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் பிரசங்கம் செய்வதற்கு வர்றாங்க. கூட்டம் குறைவாக தான் இருக்குன்ட்டு ஒரு ரொட்டியும் மீனும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கூட்டம் நிறையா வந்துருச்சு. சீடர்கள் போய் இயேசு கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம்தான் அப்பமும் மீனும் இருக்குது, என்ன பண்ணுறது, நீங்கள் கொடுங்க எல்லாத்துக்கும் சரியாக போகும்னு சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் அந்த மீன்களும் அப்பத்தையும் கொடுக்குறாங்க, ரொட்டி அதையெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அது ஒரு மகிமையால் பெருகி இருக்கு. சித்தர்களெல்லாம் அந்த வேலையை நம்ம தமிழ்நாட்டில் நிறைய செஞ்சுருக்குறாங்க. வடலூர்லேயே ஜோதிலிங்க சாமி வள்ளலாறு கூட அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஜோதிலிங்க சாமின்னு அந்த சாமி சொல்லியிருக்கிறாரு. நிறைய கொஞ்சம் தான் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்தாலும் நீ எடுத்து போட்டுட்டே அது சரியாக போகும்னு அது பழிச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அதை நிறைய கேள்விப்பட்டிருக்கு. அவங்களுடைய சீடர்கள் மூலமாக அறிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் சென்று பார்க்கும்போது இந்த உண்மை கடவுளை யாரும் பார்க்கலன்னு தான் சொல்ல வர்றாங்க. சரி, இதில் அன்பை தான் எல்லா உயிர்கள் மேலே காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, சரி அது மூலமாக அன்பு காட்டலாம் எல்லா உயிர்களிடத்துன்ட்டு நாம் நினச்சிட்டோம். உண்மை கடவுளை எப்படி இருப்பார் அப்படின்னு அதுலேயும் விளக்கலாம். அப்போது இவர் நம்ம இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தரமாக அவர் சொல்லுவார். அதான் பிதாவை நீங்களும் வணங்குங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அன்பு காட்டுங்கள், எல்லா உயிர்களிடத்தில் கருணை காட்டுங்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த மாம்ச உணவை தவிர்க்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லலை. அவரே என்ன சொல்கிறாரு, ரத்தத்தை தவிர பாக்கி எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றார். அப்போது இதை விட்டுட்டு நான் குர்ஆனை படிக்கும்போது அவங்கள அன்பு நீங்கள் எல்லா உயிர்களிடத்தில் செலுத்துங்கன்னு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. எல்லாரும் அன்பு செலுத்துங்க, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்க. முக்கியமாக பண்டிகைகள்லாம் வரும்போது ஒரு ஆடை பலி கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் ஒரு 10, 20, 30 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை பலி கொடுத்து 100 பேருக்கு மேலே சாப்பிடலாம் அப்படின்னு அங்கேயும் அந்த ஜீவகாரண்யம், அந்த சைவ வழிபாடு அப்படிங்கிறது, அதாவது புலால் உண்ணாமை அப்படிங்கிறது அங்கேயும் வலியுறுத்தப்பட்டதை. ஆனால் அன்பை போதிக்கிறாங்க. எல்லா உயிரினத்திலும் அன்பாயிரு. நீ ஏதாவது ஒரு கூலியாளை போட்டு வேலை செஞ்சால் அந்த கூலியாளுக்கு வேலை முடிஞ்சதும் அந்த கூலியாள் வேலை முடிஞ்சு கை கழுவுறதுக்கு முன்னால் அவனுக்கு உண்டான கூலியை கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அதை நாங்கள் ஏற்றுக்கலாம். அன்பு காட்டுங்க, அதையும் கொடுத்துக்கலாம். ஆனால் மனிதன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு அவங்க வரையறை செய்யலை. ஆனால் உயிர் பலி கொடுக்கலாம், உயிரை கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அன்பு எந்தாகிட்ட காட்டுங்க அப்படின்னு. சரி, இந்த அளவில் இதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது நம்ம வள்ளல் பெருமானாருடைய வழியில், வள்ளலார் யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நாம் நம்ம ஒரு சிறுதெய்வ கோயில்னு சொல்ல முடியாது. நம்ம குலதெய்வ கோயிலில் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல இந்த உணர்வு இந்த கோயிலுக்கு முதல்ல சாப்பாடு போடலை. அப்போது ஒரு வெளியூர்லேருந்து ஒரு 500 பேர் சாமி கும்பிட வருவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போது இது இரவில் நடக்கிறதுனால வந்தவங்களுக்கு இரவு சாப்பாடு அந்த கோயிலில் தயார் செய்யணும். ஏன்ப்பா உங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம், இந்த சாப்பாடுக்கெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கும்போது அவங்க தங்குறதுக்கெல்லாம் இடம் இருக்குங்கய்யா, சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, சின்ன கிராமமாக இருக்கிறதுனால 6 மணிக்கு டீ கடை கூட கிடையாது, சாப்பாடு பசியோடு தான் படைக்கிறோம்,
பொங்கல், சுண்டல் ஏதாவது கோயில் குடித்தா வாங்கி சாப்பிட்டு படுக்கிறோம். ஆனால் பசியோடு தான் படுக்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ நீ அடுத்த வருஷம் வந்து நாம் சரியாக உணவு தயார் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த வருஷம் வரும்போது அந்த மாதிரி அந்த ஒரு 300, 500 பேருக்கு பக்கம் நான் வீட்லேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போதே என்னுடைய உடம்புல ஒரு மாற்றம். அந்த பசியாற்றுவித்தல் நடக்கும்போதே இந்த பந்தனிலே என்னால் நிற்க முடியல. அவ்வளவு சுழற்சி உடம்புல ஏற்படுது. அவ்வளவு சுழற்சி ஏற்பட்டு ஒரு மாற்றம் அப்போவே காட்டுறாரு. யார் காட்டுறான்னு தெரியல. அப்போ வந்து எனக்குள்ளே வந்து இந்த மாதிரி மாற்றம் ஆகுது, என்னால் நிற்கக்கூட முடியல. தூணை கட்டி பிடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு சகஜ நிலைக்கு வந்த பிற்பாடு மறுபடி இந்த சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த நிகழ்வு வருது. சரி, இது மற்றவங்களுக்கெல்லாம் தம்பி, மனைவி இவங்கெல்லாம் இருந்தாங்க. சரி, நீங்கள்லாம் அதை கொடுங்க அப்படின்ட்டு நான் அமைதியாக நின்றுட்டேன். அதில் வந்து அந்த உணர்வுகளை எனக்கு உள்ளே இருந்து காட்டுகின்றது எது, தன்னிலையில் வந்து இந்த உடம்பு மாற்றம் வந்தது எதுன்னு தேடி பிடிக்கும்போது தான் கடைசியில் அருட்பெரும் ஜோதி வழிபாடு உன்னுள் அந்த ஜீவகாரணியம் செய்யும்போது உன்னுள் உணர்வுகளை காட்டியிருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். அப்போ இதுக்கு மேலே தான் சன்மார்க்கத்தை பற்றி நான் புரிஞ்சிட்டேன். சன்மார்க்கம் அப்படிங்கிறது எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, புலால்கள் சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்து உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையான கடவுளை தேடுபவர்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமில்லை, உனக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்லவர் வள்ளல் பெருமானார். இதற்கு வழிகாட்டியனாக இருந்திருக்கின்றார்கள் நமது திருமூலர். அவரும் சொல்கிறார், நீங்கள் வந்து கோயிலுக்கு சென்று எவ்வளவு அபிஷேகங்கள் செய்தாலும், பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும், அந்த அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இறைவனுக்கு போய் சேருவதில்லை அப்படிங்கிறார். ஏன்னா இது இறைவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோயிலில் தானே அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க. அவங்க இறைவன் மேலே தானே அவங்க இதை பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி பலதரப்பட்ட அபிஷேகங்கள் எல்லாம் செய்கிறாங்களே. இந்த அபிஷேகங்கள் நாங்களும் கண்ணாரம் தானே பார்க்குறோம், அவங்களுக்கு போய் சேரலையே அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார், படமாடும் கோயிலுக்கு ஒன்று ஈயும் அது ஆகா, இறைவனை போய் சேராது. நடமாடும் கோயிலான மக்களுக்கு ஒன்று செய்தால் இறைவனை போய் சேரும் அப்படின்றார். இப்போ மக்களுக்கு போய் செய்யும்போது இறைவனை சேருன்னு சொல்லும்போது இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணுதான் கடவுள். இந்த உடம்புக்கு கடம் அப்படிங்கிற ஒரு பேர். இப்போ கடவுள், இப்போ நம்ம தேடிக்கொண்டிருக்கிற கடவுள் உள்ளே இருக்கிறார், இந்த கடத்துக்குள்ளே உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். அதுதான் வள்ளல் பெருமானாரும், நீங்கள் புறத்தே 1000 ஆண்டு காலம் நீங்கள் தேடினாலும் கடவுளை கண்டுகொள்ள முடியாது, பார்க்க முடியாது, உணரவும் முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளே, அது புறத்தே செய்யக்கூடிய வழிபாடுகள். வள்ளல் பெருமானார் அழைப்பது புருவ மத்தி. ஒவ்வொரு ஆறறிவு பெற்ற மனித தேகப்பட்ட அனைத்து ஆன்மாக்களும் இந்த புருவ மத்தியில கவனம் வைத்து வள்ளல் பெருமானார் கற்றுக் கொடுத்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை சொல்ல சொல்ல இங்கே உணர்வுகள் ஏற்படும். அது நீங்கள் பூரணமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போ புதிதாக சன்மார்க்கத்துக்கு வந்தவர்கள் இந்த நிலைகளை கிடைப்பதற்கு 4 வகை ஒழுக்க விதிகளை வள்ளல் பெருமானார் வைத்திருக்கின்றார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். இது புதிதாக சன்மார்க்கத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்திரிய ஒழுக்கம் என்பது எது, இந்திரியங்கள் என்பது எது,
இந்திரியங்கள் என்பது புறப்புறத்திலே நம்ம உடம்புலேயே இருக்கின்றது. இந்திரியங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுவது நமது புறத்திலே இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாயு, உடம்பு, இந்த தேகம், இந்த இதுதான் இந்திரியங்கள் அப்படிங்கிறது. அப்போ அடுத்தது கரணங்கள். கரணங்கள்னா என்ன? அது சூட்சுமமாக இருக்குது. இப்போது இந்திரியங்கிறது நம்ம பார்க்குறோம், முகத்தில் இருக்கிறது கண், காது, மூக்கு, வாயு, இந்த தேகத்தெல்லாம் அந்த உடம்புல வச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரணங்கள்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கரணங்கள்ங்கிறது சூட்சும மையமாக இருக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் ஒரு பொருளாக இருக்குது. இது தொடும்போது இது கண், இது காதுன்னு ஒரு பொருள் இருக்குது. இது இப்படித்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம். மனம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, மனம் வந்து கருவி கிடையாது. அது உணர்வாக இருக்கக்கூடியது. அதில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ட்டு 4 வகைகள் இருக்கு. அப்போ இந்த மனத்தினால இந்த இந்திரியங்கள் கொண்டு இந்த உடம்பை கொண்டு நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றேன். எப்படி? மனத்தினால் இந்த கண் வழியாக காட்சிகளை கண்டு நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எல்லா பொருள்களை தெரிந்து கொள்கின்றோம். இந்த தேகத்தில் நம்மளை வச்சிருக்கோம். அப்போ நாம் யாரு? இந்த உடம்பு நான் இல்லையா? உடம்பு நீங்கள் அல்ல. அவர் சொல்வது நீங்கள் ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தன? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேரொளி, அதுதான் அருட்பெரும் ஜோதி ஒளி. அந்த ஒளியிலிருந்து வந்த சிறு கூறுகள் அப்படிங்கிறார். அந்த சிறு கூறான ஆன்மாவுக்குள்ளே அருட்பெரும் ஜோதி ஒளிர்ந்து கொண்டு நம்மளை எல்லாம் ஒவ்வொரு தேகத்துக்குள்ளும் ஆன்மாவாக இருந்து கொண்டு அவர் இயக்கி கொண்டு இருக்கின்றார். இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உண்மை கடவுள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதுதான் உண்மை கடவுள். இதை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மார்க்கமானது 2 வழி தான் சொல்றது. நீ கடவுளை பற்றி முழு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்விசாரம் செய்யுங்கள். கடவுள் நிலை அடைவதற்கு உயிர்களுக்கு உயிர் கொடுப்பது என்று சொல்லக்கூடிய ஜீவகாருண்ய பணி, அதாவது அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த 2 வழியை பின்பற்றுங்கள். நீங்கள் அந்த உண்மையான கடவுளை உணர்ந்து கொள்வீர்கள். அதை நோக்கி வர 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 உங்களுடைய பக்குவத்துக்கேற்ப நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். வள்ளல் பெருமானார் சொல்றார். இதுதான் இதுக்கு வழியா? ஏன் முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, யோகிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு வழியை பிடிச்சி அவங்க அடைய மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி வந்தா, அவங்க வந்து ஜீவகாருண்யம் செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும், அதாவது பசித்தோருக்கு உணவளி அளிப்பதுதான் ஜீவகாருண்யம். அந்த பணியை செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் நிலையை அடைய முடியாது, கடவுளையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இப்போ யோக சாதனத்தினால் சிறு ஒளி தோன்றும், அந்த ஒளி மறைந்து விடும், உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறார். யோக சாதனை தான். இப்போ யோக சாதனை செய்யக்கூடாதா அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிறார். அதான் அவர் சொல்றாரு, எந்த சாதனத்தினாலும் அடைய முடியாது அப்படிங்கிறார். யோக சாதனத்தினும் அடைய முடியாது. மூச்சை உள்வாங்கி பண்ணுவாங்களே அந்த மூச்சு காற்றுகளை ரேசகம், கும்பகம், பூரணம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாகவும் சிறிது வெளிச்சம்தான் உண்டாகுமே தவிர பூரணமாக அதை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அதையெல்லாம் ஒதுக்கிட்டார். அப்போ எப்படி இறைவனை தெரிந்து கொள்வது என்பதை அன்னதானம் செய்யும்போது தான் செய்ய 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 நீங்கள் அந்த ஒழுக்க முறையிலிருந்து சன்மார்க்கம் காட்டக்கூடிய அந்த தூய வழியில் பயணிக்கும் போது தான் இதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்போ யோகம் செய்கிறவங்க, ஞானிகள், சித்தர்கள் யாரும் அன்னதானம் செய்ய முடியாமல் அந்த மோட்ச வீட்டின் திறவுகோல் திறக்காதுங்கிறார். அவ்வளவு காலம் நீங்கள் 1000 கோடி காலம் வெளியில இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது.
கடவுளை பார்க்கவே முடியாது. வள்ளலார் ஆணித்தரமாக சொல்கிறார். இப்போ நீ கடவுள் அப்படிங்கிறது சிலை ரூபமாக மனதால் அறியப்பட்டு வைத்து வழிபாடு செய்யப்படுவது. உண்மை கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ஒளி தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. அந்த ஒளி தான் நாம அப்படிங்கிறது. எப்படி நாம் ஒளின்னு சொல்ல முடியும்? ஆமாம், நாமெல்லாம் ஆன்மாக்கள் ஆதியிலே அந்த அருட்பெரும் ஜோதியிலிருந்து வந்த சிறு கூறுகள்னு வள்ளலாறு உரைநடை பகுதியில் மற்ற இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் கவனிக்கணும். அப்போது இந்த யோகம் செய்கிறவங்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிகளும் அடையாதவர்களா? அவங்க அடைய முடியாதவர்கள். அவங்க சமாதி நிலை சென்று ஆன்மாவிலே உயிரை ஒடுக்கிவிட்டனர். ஆன்மாவை இந்த உயிரை ஆன்மாவிலே ஒடுக்கிவிட்டனர். நம்மளுக்கு இருக்க உயிரை ஆன்மாவிலே ஒடுங்க செய்ததுனால அவங்க சமாதி நிலை அடைந்தார்கள். மரணம் அப்படின்னு வந்துருச்சு. சமாதி நிலை வைப்பவர்களுக்கு அது வரும். ஆனால் வள்ளல் பெருமானார் கடவுள் நிலையை உணர்ந்து அம்மையமாதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான், அந்த பாதையை தான் அந்த சன்மார்க்கத்தில் அமைத்திருக்கிறார். அப்போ நீ யோகம் செய்தாலும் தவம் செய்தாலும் எல்லா வகையான இதுகள் செய்தாலும் நீ வர முடியாது. நீ வரணும் அப்படின்னா அன்னதானம். அதுதான் அங்கே அன்னதானம் செய்ய ஏழை வயிற்றில் நீங்கள் அந்த பசிக்கு சோறு கொடுக்க உங்களுக்கு இந்த மோட்ச வீட்டின் திறவுகோல் திறக்கப்படும் அப்படிங்கிறார். மோட்ச வீட்டின் திறவுகோல் திறக்கும்போது தான் நீங்கள் முக்தர்கள் ஆவீர்கள் அப்படிங்கிறார். முக்தி என்பது 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்னு வள்ளல் பெருமானார் ஆகவரில் சுட்டி காட்டியபடி முக்தி என்பது முன்னால் வரக்கூடியது. அதை கடந்து பற்று அற்று அந்த உண்மையெல்லாம் தெரிய சித்தி நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு ஆறறிவு பெற்ற மனித தேகம் பெற்ற அனைவரும் செல்ல முடியும். நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் சன்மார்க்கத்துக்கு வாருங்கள். அந்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு நீங்கள் உண்மையான வழிக்கு வருவீர்கள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் அழைக்கிறார். ஆகவே உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதியை அடைந்து சன்மார்க்க நிலையை புரிந்து ஒவ்வொருவரும் இந்த மனித தேகம் எடுத்திருக்கிறோமே, இது அடையக்கூடிய லாபம் எது அப்படிங்கிறது ஆன்மா லாபம் அடைய வேண்டும். இந்த தேகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தேகம் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கருவி. அப்போது இந்த உடம்பு இது தெரியாதவங்க புறத்தில் இருக்க சன்மார்க்கத்தை பற்றி தெரியாதவங்க மற்ற வழிபாடுகளெல்லாம் செய்து மூப்பு வயது எய்தி அவங்க இறந்து போயிடுறாங்க. இயக்கத்தில் இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறக்கும்போது அவங்களுடைய உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். எப்படி? உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். அந்த ஆன்மாவும் அந்த உயிரும் கலந்து அந்த உடம்பை விட்டு வெளியே போயிடும். ஏன் அப்படின்னா உடம்பு கெடுத்துட்டோம், அதனால அது போயிடும். மரணம் என்பது இயற்கை அல்ல, செயற்கை அப்படிங்கிறார். மனிதனுக்கு மரணம் வருவது செயற்கைன்னு வள்ளல் பெருமானார் சொல்றார். இயற்கையோடு இணைந்து வாழும்போது தான் அந்த இயற்கை தன்மை ஆவார். இந்த இயற்கை தன்மை அதை வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறார் பாருங்க. இது இயற்கை உண்மை கடவுள். இதை யாரும் தோற்றுவிக்கல. இது இயற்கை உண்மை கடவுள். நாம் எப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் தரிக்கிறோமோ அந்த இடத்துலையே அந்த ஒளி வருவதனால தான் இந்த உடம்பு வருகின்றது. உடம்பு நாம் வெளியே இந்த மற்றதை பிடிச்சிக்கிறோம். ஆனால் உண்மை இயற்கையை பிடிச்சிக்கிறேன். இந்த இயற்கையை பிடிக்கும்போது தான் நீங்களும் அந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறார். அதுக்கு அன்பு மூல காரணம். அன்பெனும் பிடியினில் அகப்படும் வலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படு வரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர்ந்த அமுதே, அன்பெனும் கடத்தல் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்பருவாம் என்ப பரசிவமே. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பாடல்களை சன்மார்க்கத்துக்கு வர சொல்லி அடைக்கிறார். நாமும் அதையெல்லாம் ஒவ்வொருவரும் வீண் காலம் கழிக்காதீர் அப்படிங்கிறார். வீண் காலம்
தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசி வீண் காலம் கழிக்காது உண்மையான கடவுளை அறிய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்து உண்மை கடவுளை எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறார். புருவ மத்தியிலே கவனம் வைத்து அதை துதித்து வாருங்கள். உங்களுக்கு அதை இந்த உணர்வுகளை முதலில் காட்டுவார். பிற்பாடு மெல்ல மெல்ல பக்குவத்தேற்பு நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டி ஒளிகாட்டியாக இருப்பார். திரைகளெல்லாம் நீக்கப்பட்டு அந்த ஒளியை உங்களுக்குள்ளே காணும்போது தான் நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு உணர வரும். அந்த உணர்வினை ஒவ்வொருவரும் அந்த உணர்வினை ஒவ்வொருவரும் வருவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளல் சொல்கிறோம். வள்ளல் பெருமனார் அழைக்கிறார். தான் கண்டதை எல்லோரும் காண வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ எல்லா உயிர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்த செலுத்த இந்த பாதையில் விரைவாக வருவீர்கள். அன்பு, இரக்கம், தயவு, கருணை இது எல்லாம் சேரும். அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணை காட்டி உங்களை நம்மளையெல்லாம் அழைத்துக் கொள்வார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் முற்று வாழ்க. ஆண்மனே தயவான வணக்கங்கள். தயவு தயவு தயவு.